ஃபவுண்டர் நேம் அஸ் அ பிராண்ட் நேம் இது வந்து ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு டைப் ஆஃப் பிராண்ட் நேமிங். இது மோஸ்ட்லி வந்து இந்த லெகசி பிராண்ட்ஸ் நம்ம பார்க்குற இன்னைக்கு பார்க்குற லெகசி பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டர் நேம் வச்சு தான் இருக்கும். மெர்சிடஸ் பென்ஸ், ஃபோர்டு, கேட்பரிஸ், நம்ம ஊரில் எடுத்துட்டா சரவணா ஸ்டோர். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபவுண்டர் நேமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமாகவே வச்சுருப்பாங்க. இது வந்து பீப்புளோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். வசந்தங்கோ நம்ம அதை மறக்க முடியுமா? ஸோ இது வந்து பீப்புளோட வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அஸ் அ ஃபவுண்டர் அவர் தான் அந்த பிராண்டோட என்டே ஃபேஸ் வேல்யூவாக இருப்பார். நம்ம இன்னைக்கு பர்சனல் பிராண்டை பற்றி பேசுகிறோம், பட் ஒரு கம்பெனியே ஒரு பர்சனாக இருந்து அவரே வந்து ஒரு பிராண்டாக இருந்தார்னா அப்படின்றது தான் இந்த ஃபவுண்டர் நேமோட ஒரு ஹையஸ்ட் வேல்யூ. பீப்புளுக்கு ஈஸியாக ட்ரஸ்ட் வரும். ஏன்னா அது அவங்களோட ஓன் நேம். அவங்க ஓன் நேமை வந்து யாருமே வந்து ஈஸியாக வந்து லைக் ஸ்பாயில் பண்ண விட மாட்டாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஏபிள் டு கெட் மோர் கனெக்டட். நமக்கு தெரிஞ்சவர் இல்லை அந்த லோக்காலிட்டியில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம சரவணாப்பா, நம்ம சரவணா ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப அதை அவங்களோட லைஃப்பில் வந்து மெச் பண்ணிப்பாங்க. ஈவன் நீங்கள் இன்னைக்கு ஃபாரின்ஸில் போய் ஃபோர்டு இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பரிஸு இல்லை இந்த ஃபவுண்டர் ஹெர்ஷீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டரோட ஸ்டோரியை வந்து ரொம்ப எம்பத்திசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதை அவங்களோட ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஒரு பிராண்ட் நேமிங்கில். பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபவுண்டர் நேம் வந்து வச்சு நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுன்ற போது இனிஷியலாக கண்டிப்பாக கொஞ்சம் வியர்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஓவர் த டைம் அதை பிராண்டை கரெக்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபவுண்டர் நேமையும் ஒரு ப்ராப்பர் பிராண்டாக கொண்டு வர முடியும்.